3000 வருஷம் ஆகியும் ஒரு ஃபுட் கெடாம இருக்கு. எஸ், நான் சொல்றது உண்மதான். எகிப்துல பெரிய பெரிய ராயல்ஸ் அண்ட் கிங்லாம் சாகும்போது, அவங்க கூட ரொம்ப ரொம்ப புடிச்ச பொருளான ட்ரெஸ், கோல்டு, அப்புறம் அவங்களுக்கு புடிச்ச ஃபுட் இதெல்லாம் சேர்த்து புதைப்பாங்க. அப்படி புதைச்ச ஒரு பொருள் தான் தேன். இந்த தேனை ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணும்போது 3000 வருஷம் பழமையானது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த தேன் கெடவே இல்ல அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த தேன் ஏன் இப்படி கெடாம இருக்கு, அதோட கான்செப்ட் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். பாக்டீரியாவோ ஃபங்கஸோ வளரணும், அது கண்டிப்பா வாட்டர் தேவை. நம்ம ஹனில பாத்தீங்கன்னா ஒரு 17 to 20% தான் வாட்டர் இருக்கு. ரொம்ப கம்மியான வாட்டர் கண்டனால அது தேவையான என்விரான்மெண்ட் இல்லாதனால அது பாக்டீரியாவால க்ரோ ஆக முடியாது. நெக்ஸ்ட் ஹனியோட சுகர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது ஆஸ்மாசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமா பாக்டீரியால உள்ள வாட்டர் எல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். ஸோ இதனால பாக்டீரியா க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாம ஹனியோட pH லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். 3.2 to 4.5 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதுவும் பாக்டீரியாவுக்கு உகந்தமான என்விரான்மெண்ட் கிடையாது. பட் ஷாப்ல உள்ள ஹனி பாட்டில் எல்லாம் எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு நீங்க சொல்லி கேட்கலாம். தேன் பாட்டில்லாம் 100% பியூரா நம்மளால சொல்ல முடியாது. பட் அது மட்டும் இல்லாம அதை எப்படி சீல் பண்றாங்க, அதுல ஏதாவது அடிஷன்ஸ் ஆட் பண்றாங்களா அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் அதை எக்ஸ்பைரி டேட் டிசைட் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஹனி யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பைரி டேட் தாண்டி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் படி தெரிஞ்சுக்கிறது இந்த கான்செப்ட் குமார் சேனலை மறக்காம ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க.